வணக்கம். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த நாள். 75வது பிறந்த நாள் வந்து இந்தியா முழுக்க பல்வேறு வகையில் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் இருக்கக்கூடிய 66 மாவட்டங்களையும் சிறப்பு பூஜைகள், சிறப்பு வழிபாடு, அன்னதானம், நிறைய நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு பூரா நடக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய சென்னை கிழக்கு பாஜக மாவட்டம் சார்பாக இந்த நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய வேம்புலி அம்மன் கோவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த கற்பூர மாரியம்மன் கோவில் வரைக்கும் 108 பெண்கள், குறிப்பாக எங்கள் மாவட்டத்தினுடைய மகளிர் அணி தலைவி தீபா அவர்களுடைய தலைமையில் 108 பெண்கள் பால்குடம் எடுத்து இந்த 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்து வந்து பிரதமர் நல்ல ஆயுளோடும் இந்த முறை மட்டும் இல்லாமல் அடுத்த முறையும் மீண்டும் 4வது முறையாக பிரதமர் ஆகணும் அப்படின்ற வேண்டுதலோடு இந்த பிரார்த்தனை வந்து முடித்து பாலாபிஷேகத்தோடு முடிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் மாவட்டம் சார்பாக, சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக இன்னைக்கு நாள் முழுக்க நிறைய நிகழ்ச்சிகள், சோழிங்கநல்லூர் தொகுதி, வேளச்சேரி தொகுதி, ஆலந்தூர் தொகுதியில் நிறைய நிகழ்ச்சிகள், அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த பகுதி நங்கநல்லூர் பகுதியினுடைய பகுதி தலைவர் திரு ஜவஹர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. நல்லபடியாக முடிஞ்சு பிரார்த்தனை எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிருக்கு. பிரதமர் வந்து நீடூடி நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்திக்கிறோம். நீங்களும் சேர்ந்துக்கோங்க எங்கள் பிரார்த்தனையில். அதாவது இந்த 17ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் சேவா தினமாக பிரதமர் பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் பல்வேறு நல்ல காரியங்கள் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கட்சி சார்பாக செய்ய போகிறோம். அதனுடைய தொடக்க புள்ளியாக இன்னைக்கு மதியத்திலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சேவை தினம் அப்படின்று கொண்டாட போகிறோம் அடுத்த 15 நாட்கள். அதோடு சேர்த்து உறுப்பினர் சேர்க்கையும் நடத்த போகிறோம். குறிப்பாக எங்கள் மாவட்டத்தினுடைய பெண்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. நம்மளுடைய பிறந்த நாள் கொண்டாடுறதுனால கோயிலில் தான் கொண்டாடுறோம். ஆனால் இப்போ சில சக்திகள் வந்து கோயில் அதனால இந்து மதம்னால எதிர்ப்பு தெரிவிக்க, குறிப்பாக ராகுல் காந்தி போன்றவர்களை எதிர்ப்பு தெரிவிக்காங்க. உண்மையான பிறந்த நாள் கொண்டாட்டம்னா இதுதான். நாம் வந்து கோயிலுக்கு போனோம், அபிஷேகம் பண்ணணும், அன்னைக்கு இறைவனை பார்த்துட்டு இந்த ஆயுள் கொடுக்கணும் என்று இறைவனை பார்த்துக்கிறோம். இதுதான் நம்மளுடைய பாரத பண்பாடு, கலாச்சாரம். இதை செழிப்பதற்கு சில சக்திகள் இப்பொழுது அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாட்டினுடைய உதவியுடன் தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராகுல் காந்தியை வந்து இந்தியாவின் பற்றி தவறாக லண்டன்லேயும் அமெரிக்காலையும் பேசியிருக்கிறாரு. ஆனால் உண்மையான கலாச்சாரம் இதுதான். விஎல் நரசிம்மன், மாநில செயற்குழு. நமது மதிப்பிற்குரிய உலக நாயகன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த தினத்தை வந்து சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக நங்கநல்லூர் மண்டலில் இன்னைக்கு காத்தாலேயே வந்து 108 பால் கொடுத்த எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம பாரத பிரதமர் நீடூடி வாழறதுக்கு மகளிரும் அவருடைய மாவட்ட சார்பாக எல்லாருமே சேர்ந்து பாரத பிரதமரை வந்து நல்லா வாழறதுக்கு வேண்டி எல்லாரும் பால் குடம் பாலாபிஷேகம் பண்ணோம். எங்கிருந்து எங்க வரைக்கும் வந்தீங்க? எவ்வளோ பேர் கலந்துருக்காங்க? இது 108 பால் குடம். இது வந்து பழந்தாங்கல்ல வந்து வேம்புலி அம்மன் கோயில் தொடங்கி இங்கே வந்து கற்பூர மாரியம்மன் ஆலயம் வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து 108 பால் குடத்தை எடுத்து வந்தோம். மாவட்ட தலைவர் சாய் சத்யன். இந்த இப்போ நிகழ்ச்சியில் வந்து மாநில செயலாளர் எஸ்டி சூர்யா அவர்கள், இந்த மண்டலுடைய தலைவர் ஜவஹர் ஆம்ஸ்ட்ராங், மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் சுப்பையா, நம்மளுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் நம்ம விஎல் நரசிம்மன், அப்புறம் தேசிய மொழி பிரிவு மாநில தலைவர் கேபி ஜெயக்குமார், மகளிர் அணி மாவட்ட தலைவி தீபா, அனைத்து நிர்வாகிகளும் கலந்து